என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மம்மி, இடியாப்பம் வெறும் தேங்காய் பால் தான் இருந்துச்சு. சரி அவங்களுக்கு ஏதோ டிஃபரெண்டா கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யலாம்னு செஞ்சுட்டு இருக்கேன். ஐயோ, அது விட அவனுக்கு கொஞ்சம் காரசாரமா இருந்தா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பட்டை கிராம்பு இடிச்சு போட்டுறேன். ஓ சூப்பர், பாருங்க எனக்கு தெரியவே இல்லை இது. Later that same evening. மா எனக்கு ரொம்ப பசிக்குது, தான் சாப்பிட எடுத்தோமா. இந்தாங்கப்பா, இடியாப்பத்துல டிஃபரெண்டா ஏதோ செஞ்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மா என்னம்மா இவ்வளவு மசாலா காரமா இருக்கு? அது இல்லாம இந்த பட்டை லவங்கெல்லாம் ஏன் போட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதெல்லாம். ஏமா செய்யும் போது என்கிட்ட ஒரு பேச்சு கேட்கலாம் இல்ல? அது ஏமா கேக்குற? நான் சாயந்தரமே டின்னருக்கு இடியாப்பம் தேங்காய் பால் பண்ணிட்டேன். உங்க அண்ணி உங்க அண்ணனுக்காக ஏதோ இடியாப்பத்துல டிஃப்ரெண்டா செய்யறேன்னு நினைச்சு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் விடுவேனா? நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். ராத்திரி பாரு, நான் செஞ்சதுதான் அவன் சாப்பிடுவான். சே, இதெல்லாம் என்னால வாயில வைக்க முடியாது மம்மி. அட்லீஸ்ட் எனக்காக நீயே தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்க மம்மி. எடுத்து வச்சிருக்கான்ப்பா உனக்கு தேங்காய் பாலையும் இடியாப்பமா. உனக்கு தான் பிடிக்கும் இல்ல அது. போய் அதே சொல்லுங்க, எடுத்து போ.